எண்ணத்தை தூய்மையா வைக்கணும்னா முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களோட நீ பாக்குறது எண்ட் ரிசல்ட்ட பாக்குற, ஐயோ பா பெரிய தங்கமலை கிடைச்சிருச்சு அவருக்கு. ஆனா அந்த தங்கமலை அவருக்கு கண்ணுக்கு கிடைச்சதுன்னா எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனாலும், நீ எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, அதை விட பெரிய பணக்காரர் இருந்தாலும் சரி, எப்படி அந்த பொருள் உங்க கையில கிடைச்சது பதவி. நான் வந்து ஐஏஎம்ல ஐஐடில சீட் வாங்கன்றதுக்குள்ள அது ஒன்றும் பெரிய கோல்லாம் இல்லை. இங்க என்ன கோல் அப்படின்னா, லைஃப்ல நிறைய நேரங்களில் இந்த எண்ணம் என்னது சக்தி. இது நிறைய பேர் சொல்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணத்தை சரி பண்ணு, எண்ணத்தை மாத்திக்கோ. எண்ணம் என்னது? நிறைய நேரங்களில் இதை ஒரு விதமாக எனக்கு சொல்லும் போது எனக்கும் சரியா புரியல. நிறைய நேரங்களில் என்னோட வாழ்க்கையில காலகட்டத்தில் நான் நிறைய எண்ணங்களை கடந்து வந்திருக்கேன். கோபம், பேராசை, அப்புறம் மோகம், பொறாமை, பொச்சரிப்பு எல்லாருக்கும் இருக்குல்ல. சின்ன சின்ன வயசுலேருந்து நமக்கு சில ஆசைகள் இருக்கும். நம்மக்கிட்ட இல்லாத ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது, ஒரு பொம்மை இல்லாத போது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சில பொருள் இல்லாத போது, சில சம்பளம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லாத போது, லைஃப்பில் வந்து இந்த ஆசை, இதெல்லாம் நார்மல் தானே சக்தி. இதுக்கும் எண்ணத்துக்கு என்ன லைஃப்? ஓகே, கண்டிப்பாக. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் என்ன கால சூழலில் இருக்கிறீங்களோ இது எதோட ரிசல்ட் அப்படின்னா உங்களோட எண்ணத்துக்கான ரிசல்ட். அப்போ எண்ணம்னா என்ன சக்தி? எண்ணத்தை நான் எப்படி வச்சுக்கிறது? எண்ணம் வந்து தூய்மையா வைக்கணும்னு சொல்றாங்களே, எப்படி? எண்ணத்தை தூய்மையா வைக்கணும்னா முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களோட சந்தோஷம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்றது புரிஞ்சுக்கணும். எண்ணத்தை மாற்றணும்னா என்னமான சந்தோஷம், எது சந்தோஷம்? இப்போ நான் நல்லா இருக்கணும், எது உனக்கு நன்மை தரும்? நான் பணம் சம்பாதிக்கணும், ஓகே. எப்படி அந்த பணத்தை சம்பாதிக்கணும்? ஓகே, நான் வந்து படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு போய் ஒரு சம்பாதிக்கணும், ஓகே. அப்போ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு எதை நீ மூலதனமா யூஸ் பண்றியோ அதுதான் எண்ணம். இன்னும் சிம்பிளா சொல்றேன், இப்போ நீ மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற, சரியா? ஆனா பிட்டு பேப்பர் வைக்கிறது உன்னோட எண்ணம். நீ திருமணத்துக்கு ஒரு பொண்ணை தேடுற, அப்போ யாருக்கும் தெரியாத ஒரு பொண்ணை கடத்துற அப்படின்னா, கடத்தணும்ன்ற எண்ணத்துல அந்த பொண்ணை நீ கடத்துற அப்படின்னா அதுதான் உன்னோட எண்ணம். அப்போ ஒரு செயல் பண்ணி ஒரு ரிசல்ட் வருது இல்லையா, அதுக்கான காரணமா இருக்கிறது தான் உன்னோட எண்ணம். அப்போ எண்ணத்துக்கு அப்புறம் ஒரு செயல் வருது, செயலுக்கு அப்புறம் ஒரு பதிலோ இல்ல ரிசல்ட்டோ வருது. இந்த ரிசல்ட்டோட வேல்யூ எதை பேஸ் பண்ணிருக்குன்னா உன்னோட எண்ணத்தை பொறுத்திருக்கு. ஒரு ரிசல்ட் உயர்ந்ததா இருக்கணும், உண்மையாவே உயர்வான ரிசல்ட்னா உன்னோட எண்ணம் வந்து உயர்வாகவும் செயல் உயர்வாகவும் இருந்துச்சுன்னா, ஒரு ரிசல்ட் எப்படி இந்த உலக பார்வைக்கு தெரியுதோ அது முக்கியம் இல்லை, ஆனா அது பெரிய 100% கிரேட் ரிசல்ட்டா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பாடி பில்டரா இருக்கிறார் ஒருத்தர், நீங்க பாக்குறது மசில்ஸ், பயங்கரமான பில்டப்ல இருக்கு. ஆனா அந்த மசில்ஸை உருவாக்குறது எது? நரம்பு, நர்வ்ஸ். அந்த நரம்பு இருக்குல்ல, நர்வ்ஸ், அதுதான் என்னது? அதுதான் எண்ணம். இப்போ அந்த நர்வ்ஸ் சரியில்லை அப்படின்னா மசில்ஸ் டெவலப் ஆகுமா? போயிடுச்சு. அந்த எண்ணம், அந்த நர்வ்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா மசில்ஸ் என்ன வேஸ்ட், மனுஷனே இறந்துருவான். அப்போ ஒட்டுமொத்தமா இவ்வளவு பெரிய லைஃபை உருவாக்குறது, இந்த மசில்ஸை உருவாக்குறது எதுனா உன்னோட எண்ணம், உன்னோட நர்வ்ஸ். புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த நர்வ்ஸை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம், எப்படி சரி பண்ண போறோம்? அப்ப எண்ணம் நான் எப்படி சரி பண்றது? நான் எப்பவுமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அது வந்துருச்சுன்னா நான் அதுல இருந்தா போதும். இன்னும் தெளிவா சொல்றேன், நான் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டில் நான் ஏன் பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். காலேஜ் சீட் வாங்கும் போது டஃப். நான் ஒரு பெரிய டைரக்டர், ஃபேமஸ் ஃபிலிம் டைரக்டரோட பையனா இருந்தேன்னா என்னால் ஈஸியா சினிமாக்குள்ள போயிருக்க முடியுமே. அப்போ என்னோட ஆசை, நான் அங்க ஏன் பிறக்கல? நான் ஏன் மிட்டல் குரூப்லயோ இல்ல நான் வந்து அம்பானி குரூப்லயோ நான் ஏன் அங்க வந்து குழந்தையா பிறக்கல? இந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்குன்னா இதெல்லாம் என்ன எண்ணம்னா தேவையற்ற எண்ணம், யூஸ்லெஸ் தாட்ஸ். இப்ப இருக்கிற என்னோட வீட்டை நான் எப்படி அவங்களை விட ஜாம்பவானா மாத்துறேன் அப்படின்றது யூஸ்ஃபுல் தாட்ஸ். அப்போ யூஸ்லெஸ் தாட்ஸ்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்துப்போம். சோம்பேறித்தனமா நான் எப்படி இருக்கிறேன்னா அது யூஸ்லெஸ் தாட்ஸ். நான் ஏன் இப்படி தோத்து போயிட்டே இருக்கேன்றது யூஸ்லெஸ் தாட்ஸ். அதுக்கு என்ன யூஸ்ஃபுல் தாட்ஸ்? நான் எப்ப ஜெயிக்க போறேன்றது யூஸ்ஃபுல் தாட். நான் எப்போ வந்து முன்னேற போறேன்னு யூஸ்ஃபுல் தாட். நம்ம ஏன் அம்பானி வீட்டில் பிறக்கணும், நம்ம ஏன் சீஃப் மினிஸ்டர் வீட்டில் போகணும், நம்ம எப்ப சீஃப் மினிஸ்டர் ஆக போறோம்னு யோசிக்கிறது யூஸ்ஃபுல் தாட். ஏன் ஆக முடியாது? நிச்சயமாக முடியும். எண்ணத்தை ஸ்ட்ராங்கா போட்டா எது வேணாலும் ஆகலாம். நர்வ்ஸ் மண்டலத்தை சரி பண்ண.
சரி, இப்போ சில பேருக்கு வந்து நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். நான் வந்து எப்போ 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்க போறேன், நான் இப்பயே சொல்றேன். உனக்கு பணம் தான் பெரிய கோல்னா எல்லாத்துக்குமான கான்சிக்வன்ஸும் இருக்கு. கான்சிக்வன்ஸ் இல்லாத எதுவுமே இருக்காது. சிஎம் வீட்டில் பிறந்தா அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு. நீ உன்னால நினைச்சா எங்கேயுமே இறங்கி எதுவுமே செய்ய முடியாது. அம்பானி வீட்டில் பிறந்தா அதுக்கு கான்சிக்வன்ஸ் இருக்கு. பெரிய பிசினஸ் எல்லாத்துக்கும் கான்சிக்வன்ஸ் இருக்கு. சைடு எஃபெக்ட் இல்லாத growth இல்லவே இல்லை. நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? ஓ, அவர் முதலாளி, அவர் பாரு பெரிய கார்ல போறாரு, பெருசா சம்பாதிச்சிட்டாரு, நம்மளும் முதலாளியாட்ட பெருசா சம்பாதிச்சிட்டாரு. அவரோட எண்ணம் என்னன்றது தேடு ராஜா. எந்த எண்ணம் அவரை பெரிய ஆளாக்குச்சு? நீ பாக்குறது எண்ட் ரிசல்ட்ட பாக்குற, ஐயோ பா பெரிய தங்கமலை கிடைச்சிருச்சு அவருக்கு. ஆனா அந்த தங்கமலை அவருக்கு கண்ணுக்கு கிடைச்சதுன்னா அவர் எவ்வளவு உழைச்சாரு, அவரோட எண்ணம் என்ன வச்சாரு? எண்ணம், ஆக்ஷன் பார்க்காத எண்ணம். எல்லார் கண்ணுக்கும் சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு எஸ் அதானி ஜெயிச்சிட்டாங்க, அம்பானி ஜெயிச்சிட்டாங்க, எலான் மஸ்க் ஜெயிச்சிட்டாரு, பணம் சம்பாதிச்சிட்டாரு. அவருக்கு என்ன ரஜினிகாந்த், அவர் என்ன பெரிய பணக்காரர், அவருக்கு இல்லாத பணமா? கமல்ஹாசன், ஓ அவரோ தனுஷ், ஓ அவருக்கு இல்லாத இதுவா? ஓ இவங்க நயன்தாரா, இவங்களுக்கு இல்லாத ஃபேமா, அவங்ககிட்ட இல்லாத பணமா? தம்பி தப்பு, தங்கச்சி தப்பு. எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனாலும், நீ எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, அதை விட பெரிய பணக்காரர் இருந்தாலும் சரி, எப்படி அந்த பொருள் உங்க கையில கிடைச்சது, பதவி கிடைச்சது? எண்ணம். உன்னோட எண்ணம் ரொம்ப தூய்மையாகவும் பிறரின் உயர்வுக்காக ஒரு வேல்யூ சிஸ்டமோட நீ ஒர்க் பண்ணனா உன்னோட வளர்ச்சியை யாராலையும் இந்த உலகத்தில் தடுக்க முடியாது. Your thoughts are your life. Your nervous system are your thoughts. அதாவது நாடி நரம்பு ஃபுல்லா நல்ல எண்ணத்தை எவன் ஒருத்தன் வைக்கிறானோ. ஆனா அப்ப நல்ல எண்ணம்னா எப்படின்னா, அது உங்களுக்கு என்ன நல்ல எண்ணம்னா என்னடா? மன்னிக்கிற எண்ணம், நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணம், அவங்கள பத்தி புறம் பேசி என்னடா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போற எண்ணம், நல்லா இருக்கட்டும்னா சொல்ற எண்ணம், பாவண்டா என்னவோ அவங்களுக்கு என்ன கஷ்டமோ யோசிக்கிற எண்ணம், ஐயோ அந்த பொண்ணு பாவம்ப்பா அதை விட்டுரும் வேணாம், ஐயோ எவ்வளோ உழைச்சிருக்கான் அவங்க சம்பளம் குத்துருவோம்ப்பா வேணாப்பா, அவங்க காசு நமக்கு வேணாப்பா, இது எண்ணம். நல்லா இருக்கட்டும்ப்பா சார், அவங்க உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க, நம்ம தம்பி தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம அக்கா தானே, இது எண்ணம். அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கு, அது நம்ம குழந்தை மாதிரி தானே, இது எண்ணம். அவங்க வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்களா, அவங்க நம்ம அம்மா மாதிரி தானே, இது எண்ணம். ஐயோ சார் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, நம்ம ஆஃபீஸ்க்கு உண்மையா இருப்போம், இது எண்ணம். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, இதை நம்ம சூப்பரா பண்ணுவோம், இது எண்ணம். நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லடா, நம்ம என்னென்ன ஃபோன் பண்ணி கேட்போம்டா ஆகணும், எண்ணம். எந்த எண்ணத்தில் உனக்கு நல்லது இல்லைனாலும் நீ அதை கடைப்பிடிக்கிறையோ அது எண்ணம். எந்த எண்ணத்துல யாரையும் காயப்படுத்தாத உன்னோட வளர்ச்சியை நீ தீர்மானிக்கிறையோ அது எண்ணம். எண்ணம், உன்னோட எண்ணம் எதுன்றதை நோட் பண்ணு. வாட்ச் யுவர் தாட்ஸ் ஃப்ரம் டுடே. இன்னைக்கு ஒரு பெரிய அஃபர்மேஷன் நம்ம என்ன எடுக்கிறோம்னா, இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட தாட்ஸை நீ வாட்ச் பண்ண போற. இன்ச் பை இன்ச்சா நான் என்ன யோசிக்கிறேன், எப்படிப்பட்ட சிந்தனைகளை வைக்கிறேன், நான் யாரை பத்தி என்ன சிந்திக்கிறேன், கலீக்ஸை பத்தி என்ன நினைக்கிறேன், அம்மா அப்பா பத்தி என்ன நினைக்கிறேன், அண்ணன் தம்பிங்களை பத்தி என்ன நினைக்கிறேன், இதுதான் நம்மளோட எண்ணத்துல இருக்கணும், தாட்ஸ்ல இருக்கணும். தெளிவு கிடைச்சுதா? இதை நோக்கி தான் நம்ம பயணிக்க போறோம். இது மட்டும் உன் லைஃப்ல வந்துருச்சுன்னா நிச்சயமா உன்னோட லைஃப்பும் அற்புதமா மாறும், நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். நிறைய நேரங்களில் ஒரு ஏஜ் வரும்போது எண்ணங்கள்லாம் தடுமாறும், ஆசைகள் வரும்போது எண்ணங்கள்லாம் தடுமாறும். ஒரு கப்பல் அடிக்கிற காற்று திசைலாம் போச்சுன்னா என்றைக்குமே டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு இலக்கை வைக்கணும். நான் இங்கே தான் போகணும், நான் இங்கேருந்து விசாகப்பட்டினம் போகிறேன், விசாகப்பட்டினம்லேருந்து அப்படியே இன்னொரு ஊருக்கு போகிறேன், அங்கேருந்து மும்பை போகிறேன், மும்பைலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன், அங்கேருந்து நான் மலேசியா போகிறேன், துபாய் போகிறேன், எங்கே வேணாலும் போகிறேன். ஆனால் எங்கே போகிறேன்றது உன் எண்ணத்தில் விதை. எங்கே போகிற நீ இப்போ யோசிச்சு பாரு. எங்கே போகிற, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? சினிமா போகிறதெல்லாம் பெரிய கோலா? நாளை இந்த ஈவினிங் சண்டே ஒரு படத்துக்கு போனேன், பெரிய கோல் அது. நான் வந்து ஐஏஎம்ல ஐஐடியில் சீட் வாங்கன்றதுக்குள்ள அது ஒன்றும் பெரிய கோல்லாம் இல்லை. இங்கே என்ன கோல் அப்படின்னா, நான் எந்த ஆக்ஷன் செஞ்சாலும் அதில் தெளிவாக நான் செய்ய போகிறேன்றது முதல் ஆட்ரிபியூட் ஃபார் கோலாக வச்சுக்கோ. அடுத்தது அதில் 100% நான் கொடுக்க போகிறேன்றது வச்சுக்கோ. மூணாவது, அதில் யார் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாலும் அதை நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நகர போகிறேன்னு எடுத்துக்கோ. நாலாவது, அங்கே இருக்கிற என்னோட நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட நான் பணிவாக இருக்க போகிறேன்றது உள்ளே எடுத்துக்கோ. அஞ்சாவது, நான் எங்கே போய் எங்கே இருந்தாலும் தலகணத்தில் மட்டும் ஆட மாட்டேன்றது முடிவு பண்ணிப்பேன். என்றைக்குமே நான் ஹம்பிளாக தான் இருப்பேன், உண்மையாக தான் இருப்பேன், அன்பாக தான் இருப்பேன். ஜீரோவில் இருக்கும்போது எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் ஜெயிச்சாலும் இருப்பேன். இதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா மேலே இருக்கிற அந்த ஆண்டவனுக்கு நிச்சயமாக உன்னை தூக்கி விடாத வேற வேலையே பார்க்க மாட்டாங்க, நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே திருப்பியும் சொல்கிறேன்,
இந்த நிமிஷத்தில் உன் எண்ணத்தை நோட் பண்ணுவோம். எண்ணம் மட்டும்தான் உன் லைஃபுக்கான ஃபியூல். அதுதான் மேஜிக்கை கிரியேட் பண்ண போகுது. தேங்க்யூ.